நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. திமுக ஒரு கேவலமான கட்சி. அவர்களை பொறுத்த வரைக்கும் அசிங்கம், வெக்கம், சூடு, சொரணம், மானம், ஈனம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. துப்புனா தொடச்சிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி திமுக கட்சி. அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சோத்தை திங்கிறாரா இல்லை வேற ஏதாவது திங்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சோத்தை திங்கிறதா இருந்தால் அவர் ஒரு அறநிலையத்துறை என்கிற ஆன்மீகத்தின் துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு திராவிட கழகம் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகள் நடத்துகிற அந்த கூட்டத்துக்கு போய் ஏன்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளுக்கு நம்பிக்கை, ஆன்மீகம் அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனா ஆறறிவுள்ள சில அறிவுகட்ட ஜீவன்கள் அமைச்சர் பதவிகளோடு இருக்கிறார்கள் அல்லது அதிகாரிகளாக இருந்து கொண்டு அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் அடிமைத்தனமாக வேலை செய்கிறார்களே தவிர மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு வேலை செய்ய மறுக்கிறார்கள். எரும மாட்டுக்கிட்ட கொடுக்கிறத வைத்தாவது சில எரும மாடுகளுக்கு புத்தி வருகிறதா என்பதை நாம பார்ப்போம். அப்ப ஐயா ஸ்டாலின் கையில் இருக்கிற வக்ஃபு சொத்தினுடைய நிர்வாக கமிட்டியில் இருக்கிற அந்த தர்கா கமிட்டி அவர்கள் அந்த தூண் எங்களுடையது சொன்னா இது யார் சொன்னதா அர்த்தம்? ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா தான் அர்த்தமே தவிர இஸ்லாமியர்கள் சொன்னதா அர்த்தம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், பராசக்தி படத்தை எல்லோரும் போய் பாருங்க. காங்கிரஸ் உடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறேன். இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினரி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். நீங்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நீங்களும் இருந்திருந்தீங்க. நீங்களும் உள்ள போகிறதுக்கெல்லாம் அனுமதி கேட்டு நிறைய பிரச்சனைகளும் பார்த்து முடிஞ்சிருக்கு. இந்த டைமில் இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, தீபத்தை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இப்போ நீதிபதிகளாகட்டும், கனிமொழி அவர்களாகட்டும், ஏன் மற்ற எல்லாருமே ஆகட்டும், அது தீப தூண் கிடையாது, அது அதுக்கு சர்வேக்கல் அது இதுன்னு சொல்லிட்டு அது வக்ஃப் போர்டுடைய சொத்து அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இப்போ நீதிபதி இப்படி சொன்ன உடனே அவங்க எங்கே சார் மூஞ்சி வச்சுக்குவாங்க? இது திமுக வெட்கப்படுவதோ அல்லது இது அசிங்கப்பட்டு சரி அங்கே தீபத்தூணில் தீபம் இனி ஏற்றட்டும் நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா திமுகவை ரொம்ப கண்ணியமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். திமுக ஒரு கேவலமான கட்சி. அவர்களை பொறுத்த வரைக்கும் அசிங்கம், வெக்கம், சூடு, சொரணம், மானம், ஈனம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதான் சமீபத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்ன ஒரு வசனம் இருக்கும், துப்புனா தொடச்சிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி திமுக கட்சி. அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. எவ்வளோ கொள்ளையடிக்கிறது என்பதை பற்றி வேண்டுமானால் பேசுவாங்க. உண்மையாக மக்கள்கிட்ட இருக்குன்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஊழல் பண்ணணும் அப்படின்றத பற்றி அவர்கள் யோசிப்பாங்க. இதுதான் திமுக. இவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் ஏதோ இஸ்லாமியர்களை பாதுகாக்கணுன்ற போலி வேடம் போடுவது இஸ்லாமியர்களை நம்பலை. நீங்கள் பார்த்துக்குங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீக், திமுக கூட்டணியில் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, இப்போ புதுசாக சேர்ந்திருக்கிற எஸ்டிபிஐ, அதே மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சி, இன்னும் அக்கடா துக்கடா இஸ்லாமிய கட்சிகள், இது இத்தனை கட்சிகளில் யாராவது ஒரே ஒருத்தராவது தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ இஸ்லாமியர்கள்னா இவர்கள் தான் அப்படின்னு திமுகவிலேருந்து அடையாளப்படுத்துகிறாங்க. அவர்கள் யாருமே சொல்லலை. அப்போ யாரு தான் சொல்கிறா? அங்கே இருக்கிற தர்கா கமிட்டி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தர்கா கமிட்டிக்கு என்ன பவர் இருக்குது? தர்கா கமிட்டி என்பது அந்த தர்காவை சுத்தம் பண்ணுறது, லைட்டு போனால் லைட்டு மாற்றி கொடுக்கறது, பெருக்கிறது, வந்தவங்களுக்கு பூந்தி கொடுக்கறது, எண்ணெய் இல்லைன்னா அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றி ஜோதியை எரிய வைக்கிறது. இதுதான் தர்கா கமிட்டியுடைய வேலையை தவிர எந்த இடத்தில் யார் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தர்கா கமிட்டி வேலை கிடையாது. இந்த தர்கா கமிட்டி யாருடைய இடத்தில் இருக்கிறது? வக்ஃப் இடத்தில் இருக்கு. வக்ஃப் சொத்து யார் கையில் இருக்கு? ஐயா ஸ்டாலின் கையில் இருக்கு. அப்ப ஐயா ஸ்டாலின் கையில் இருக்கிற வக்ஃபு சொத்தினுடைய நிர்வாக கமிட்டியில் இருக்கிற அந்த தர்கா கமிட்டி அவர்கள் அந்த தூண் எங்களுடையது சொன்னா இது யார் சொன்னதா அர்த்தம்? ஸ்டாலின் அவர்கள் சொன்னதா தான் அர்த்தமே தவிர இஸ்லாமியர்கள் சொன்னதா அர்த்தம் கிடையாது. இஸ்லாமியர்கள் சொன்னதா இருந்தா பொதுவெளியிலிருந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு குரல் எடுத்திருக்கணும். குறைந்தபட்சம் திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமிய கட்சிகளோ இஸ்லாமிய அமைப்புகளோ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட நியாயம் சொல்லலாம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க பொழுது யாருமே இல்லாத கடையில் நீ யாருக்கியா டீ ஆத்தரன்ற மாதிரி இஸ்லாமியர்கள் எதிர்ப்பே தெரிவிக்காத பொழுது எந்த இஸ்லாமியருக்காக ஐயா ஸ்டாலின் மாஞ்சி திரும்ப திரும்ப அப்பீலுக்கு போறாரு, திரும்ப திரும்ப நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் என்ற கேள்விக்கு திமுக காரன்ட்ட பதில் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் வாக்கு என்கிற ஒரே விஷயத்திற்காக சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை மக்களோடு மோத விட்டு ஒரு ஆபத்தான முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். இதுதான் கடந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் செய்தது. அது இன்றைக்கு திமுக இங்கே கையில் எடுத்திருக்கிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரிவு.
இப்போ உண்மையை சொல்லணும்னா மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்த பிறகுதான் ஓரளவு அந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்களை எல்லாம் சரி செய்து விட்டு அகற்றிவிட்டு நியாயமா இருக்கிற இஸ்லாமியர்கள் அவரவர் வழிபாடு அவர்களோட பிழைப்பு அவங்கவுங்க அந்த தேசத்தினுடைய பற்றோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னால ஒரு நிறைய பாதிப்பு பொதுவான இஸ்லாமியர்களும் பட்டாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய இஸ்லாமிய இந்து மக்களுக்கு மத்தியிலான துவேஷத்தை திருப்பரங்குன்றத்தினுடைய புனிதமிக்க ஸ்ரீ கந்தர்மலையினுடைய அந்த எதிர்ப்பை இஸ்லாமியர்கள் பதிய வைக்கிறாங்க. ஒரு போலி வேஷம் போடுறாரு. ஒரு காலத்திலும் இதை ஏற்றுக்க முடியாது. இஸ்லாமியர்கள் வரவேற்கிறோம். இஸ்லாமியர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சேர்ந்து அவர்களோடு கொண்டாட தயாராக இருக்கிறோம். இந்த அப்பீல் உச்சநீதிமன்றத்துக்கு போனா உச்சநீதிமன்றமும் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்றுதான் சொல்லும். ஏன்னா தனி நீதிபதி சொன்னதை மீண்டும் நீதிபதிகள் உறுதிப்படுத்தி மறுபடி தனி நீதிபதி போய் திரும்பி தனி நீதிபதி சொன்ன உத்தரவுக்கு எதிராக 2 பெஞ்சு கொண்ட அமர்வுக்கு போய் 2 பெஞ்சும் அதையே சொல்லி மீண்டும் இவர்கள் உச்சநீதிமன்றம் போனால் திருப்பி அங்கேயும் இவர்கள் பெரிய சவுக்கடி உச்சநீதிமன்றம் கொடுக்கும், வாங்கத்தான் போறாங்க. அதனால அசிங்கப்பட்டா துப்புனா தொடச்சுக்கிற கட்சி திமுக என்பதனால அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த தேர்தல் வரும் பொழுது என்னடான்னு தேடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இந்த வாட்டி இல்லை. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சிஏஏ கொண்டு வந்தாச்சு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாச்சு, ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் நாட்டில் எல்லா மக்களுக்குமான நலன் பயக்கக்கூடிய சட்டம். ஆனா இது எல்லாத்தையும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுன்னு இவங்க திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சாரம் பெரிய அளவுக்கு எடுபடலை. இப்போ திரும்பி திரும்பி பேசினா மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இப்போ வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா எலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் பாத்தீங்களா, அவங்க தர்கா வெடிச்சிருவாங்க, அயோத்தி மாதிரி இங்க கொண்டு வந்துரும்னு சொல்றாங்க. இப்படி பூச்சாண்டி காட்டுறாரு. இந்த பூச்சாண்டிக்கு இஸ்லாமியர்கள், குறிப்பா மூளை உள்ள இஸ்லாமியர்கள், சிந்திக்க தெரிஞ்ச இஸ்லாமியர்கள் பயப்பட மாட்டார்கள், தைரியமா இருப்பாங்க. திமுகவை இஸ்லாமியர்களை எதிர்ப்பாங்க. பட் இருந்தாலுமே அமைச்சர்களுடைய பேச்செல்லாம் அந்த அளவுக்கு சரிவர இல்லையே சார். சேகர்பாபு என்றானா கோயிலே அந்த மாதிரி கொச்சையான விஷயங்களை பேசுறாரு. ரகுபதி அவர்கள் என்னன்னா தீப ஏத்துறதையுமே இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எரிக்கிறதையுமே கம்பேர் பண்றாரு. இதனால இந்த அளவுக்கு இந்து எதிர்ப்பு போக்கா இருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சோத்தை திங்கிறாரா இல்லை வேற ஏதாவது திங்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சோத்தை திங்கிறதா இருந்தா அவர் ஒரு அறநிலையத்துறை என்கிற ஆன்மீகத்தின் துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு திராவிட கழகம் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள் நடத்துற அந்த கூட்டத்துக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசுறார், டெங்குன்னு பேசுறாரு. ராசா அதே இடத்துல எய்ட்ஸுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு இந்து மதத்தில் பிறந்து வளர்ந்து இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை ஊக்குவிக்கிற, சரி செய்கிற, அதை இன்னும் சிறப்பாக முயற்சி செய்கிற ஒரு அமைச்சர் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகள் பேசக்கூடிய இடத்துல உட்காந்துட்டு கை தட்டி சிரிக்கிறார் என்றால் ஒரு சோத்தை திங்கிறாரா அவர் என்னத்தை திங்கிறாருன்னு நமக்கு தெரியலங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவர்கள் எல்லாம் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக போறது ஐயா ஸ்டாலின் போன்ற அறிவாளிகளால் மட்டும்தான் முடியும். வேற எந்த தமிழக முதல்வரும் அப்படி செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரியான நபர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். பாரத் மாதா கி ஜெய்னா என்ன அர்த்தம்? பாரத தாயின் புகழ் ஓங்குக. நம்முடைய தாயை எவ்வாறு மதிக்கிறோமோ அப்படி நம்முடைய இந்த மண்ணை, இந்த நிலத்தை எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் பாரத தாயின் புகழ் ஓங்குன்னு அர்த்தம். ஆனா இந்த மண்ணை திருடுற, கனிம வளங்களை திருடுற, பாறைகளை திருடுற திமுகவுடைய அயோக்கிய கும்பலுக்கு பாரத தாயை பற்றியோ அதனுடைய மகிமையை பற்றியோ அவர்களுக்கு தெரியாது. அதனால தான் அவர் இவ்வளவு கேவலமா பேசுறாரு. அதனால சோத்தை திங்கிற சேகர்பாபு அவர்களா இருந்தா நல்லதை பேசுவாரு. வேற எதையாச்சும் திங்கிறவங்க தான் இந்த மாதிரி பொது இடங்கள்ல கேவலமா பேசுவாங்க. அவருக்கு நல்ல புத்தியை கடவுள் கொடுக்கணும்னு நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேங்க. பட் ரகுபதி அவர்கள் பேசுனது மட்டும் சரியா சார்? அப்புறம் ரகுபதி அவர் முன்னுக்கு பின் முரண்பாட பேசுறதுல அவரை விட ஒரு சிறந்தவர் இருக்க முடியாது. திராவிட மாடல் ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் ஆட்சின்ற அளவுக்கு ஹைடெக்கா பேசினவர் அவரு. திராவிட மாடல் ஆட்சி என்பது ஸ்ரீராமரின் கனவுகளை தாங்கி பிடிக்கிற ஆட்சி. ஸ்ரீராமர் இப்ப இருந்திருந்தாருன்னு இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பெரிய அளவுக்கு பாராட்டியிருப்பார்னு சொன்ன அவர் அதே நேரத்துல அந்த திராவிட மாடல் ஆட்சியை இன்னொரு பக்கம் கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுடைய ஆட்சியாகவும் காட்டுவதையும் ஆதரித்து பேசுவார். அதனால இவர்களை போன்ற கோமாளிகள் தான் அமைச்சர்களாக திரு ஸ்டாலின் அவர்களிடத்தில் இருக்க முடியும். ஏன்னா அவரே பழச மறந்துடுவார். அவரே ஒரு பொம்மை முதல்வராக இருப்பார். 4 வருஷமா நிறைவேற்றாத திட்டத்தை டபக்குன்னு ஒரு துண்டு சீட்டை காட்டுவாங்க. 4.5 வருஷம் பொறுத்து படிப்பார். ஓய்வூதியம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கு ஒரு ஆணையம் அமைச்சிருந்தேன், அவர்கள் கூடிய விரைவில் அதை கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்றேன். எப்போ? 4.5 வருஷம் பொறுத்து. என்ன அவருக்கே தெரியாதுங்க. தட்டி சொல்லணும், அப்பா டைம் வந்துருச்சு உங்களுக்கு இப்பதான் சொல்லணும், எலெக்ஷன் வருது, மக்களை மறுபடியும் ஏமாத்தணும். நான் 5 வருஷத்துக்கு முன்னால் அதை சொல்லியிருந்தனோ, எலெக்ஷன்ல தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தோமோ? ஆமாங்க ஐயா சொல்லியிருந்தீங்க. சரி சரி மறுபடியும் நான் அதை படிச்சிருங்கன்னு எழுதி கொடுத்துக்கிறத படிக்கிற ஒரு பொம்மை முதல்வரே தவிர அவர் ஒரு பொறுப்புள்ள முதல்வர்லாம் கிடையாது.
அதனால ஓய்வூதியத்தை இப்போ திரும்பி தரன்றது, மடிக்கணினிகளை உடனே கொடுக்குறன்றதும், திடீர்னு 3000 ரூபா பொங்கலுக்கு தரன்றது. ஏன் போன வருஷம் தரல? போன வருஷம் நிதி நிலைமை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். இப்போ என்ன நிதி நிலைமை ரொம்ப பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு கூடிருச்சா? கடன் எல்லாம் நீங்க குறைச்சிட்டீங்களா? வருஷம் லட்சம் கோடி ரூபாய் கடத்தை வாங்கிட்டு 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்கீன்னு மேதக ஆளுநர்கிட்ட எடப்பாடியார் போய் புகார் மனு கொடுத்திருக்கிறாரு. கிட்னி திருட்டுல இருந்து, அயோக்கியத்தனம் மணல் கொள்ளையிலிருந்து, அத்தனையுமே திமுக கட்சிக்காரன்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் பண்றான். அவனை கைது செய்ய துப்பு இல்ல. ஓய்வூதியத்தை பத்தி புதுசா பேசுறதுக்கு இப்போ 4.5 வருஷத்துக்கு பொறுத்து பேசுறாருன்னா, ஐயா ஸ்டாலின் அரை வேக்காடாக இருக்கிறார். இவரை போன்ற தமிழக முதல்வர் என்று இனி வரலாற்றில் சொல்லக்கூடாது என்பதற்காக துடை தெரிவதற்கு தமிழக மக்கள் தயாரா இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும். திமுக என்பது செல்லா காசாக 2026 மாறும். பட் இருந்தாலுமே அவங்க செய்யற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா பண்ணி ஓட்டுகளை வாங்கிடலாங்கிறதுக்காக இப்ப பராசக்தி படம் கூட கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஹிந்தி எதிர்ப்புக்கு நாங்க இதா இருக்கோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்த ட்ரை பண்றாங்களா என்ன? உண்மையாகவே பராசக்தி திரைப்படம் சிவகார்த்திகேயன் இல்லையா? உண்மையாகவே பராசக்தி திரைப்படம் திரு சிவகார்த்திகேயன் அவர் நடிச்சிருக்கிறாரு. உண்மையுமே நல்ல நடிப்பு. அந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்லுகிறதோ அதை சிவகார்த்திகேயன் பேசுறார். அதாவது ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக கடுமையான போராட்டம் நடந்த 1962 இருந்து 65 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தை தான் அந்த படம் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. முழுக்க அந்த ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தியது காங்கிரஸ் என்ற அயோக்கிய ஆட்சி. தமிழக மக்கள் மீது வெறுப்புணர்வை கொண்டு அந்த ஹிந்தி திணிப்பை அவர்கள் ஏற்படுத்தியதால் அதை எதிர்த்து போராடி எத்தனையோ தமிழர்கள் உயிரிழந்தார்கள். அப்ப தமிழர் விரோத காங்கிரஸ் அரசு அன்றைக்கு நடத்திய கொடும் செயலை பராசக்தி திரைப்படத்துல அருமையாக சிவகார்த்திகேயன் நடித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். காங்கிரசுடைய அயோக்கியத்தனம், தமிழர்களுக்கு எதிராக காங்கிரஸ் செய்த கொடுமைகள், மத்திய அரசு என்ற போர்வையில இந்தியை திணித்தது, இது அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மிகச்சிறப்பாக சிவகார்த்திகேயன் சரியான நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு படம் கொடுத்திருக்கிறாரு. அந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் பாஜக சார்பில் நாங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு கதாநாயகி இடத்துல பேசும் பொழுது, நாங்க ஹிந்தி திணிப்பத்தான் எதிர்க்கிறோம், ஹிந்தி மொழி வேணான்னு சொல்லலன்னு. அப்ப உண்மையை சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்ன கொள்கையை சொல்லுதோ, மத்திய அரசு மும்மொழி கொள்கையை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். நாங்க கொண்டு போய் சேர்த்ததை விட சிவகார்த்திகேயன் இன்னும் சிறப்பா சேர்ப்பாரு. ஏன்னா பாஜகவும் மத்திய அரசும் ஒரே கொள்கையை சொல்லுகிறது. நாங்கள் மும்மொழி கொள்கை என்பதுல ஹிந்தி என்பது தேவைப்பட்டால் படிக்கிற மொழி. அது ஹிந்தியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற வேற எந்த மொழியா இருக்கலாம். இது திணிப்பு இல்லை என்று பாஜக சொல்லுகிற, மத்திய அரசு சொல்லுகிற அருமையான மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு பராசக்தி படம் வெளிவருகிறது. காங்கிரசினுடைய அயோக்கியத்தனத்தை, காங்கிரஸ் தமிழர்கள் மீது நடத்திய அராஜகத்தை, எத்தனையோ உயிர்களை பலி வாங்கி அவர்களுடைய அடக்குமுறையில் மிகப்பெரிய கொடுமை நடந்தது. அந்த கொடுமைக்கு எதிராக தமிழர்கள் வீறு கொண்டு அன்றைக்கு காங்கிரஸை அழித்தொழிக்க எழுந்தார்கள். அதற்கு பிறகு தமிழகத்தில் காங்கிரஸை இல்லாமல் அழிந்து போனது. இன்றைக்கு அந்த வெட்கம், மானம், சூடு சொரணெல்லாம் இல்லாம காங்கிரஸ் எதிர்த்து போராடினோம் என்று எந்த திமுக சொன்னதோ அதே திமுக அந்த காங்கிரஸோடு இன்றைக்கு இணைந்து கொண்டு இருக்கிறது. பராசக்தி திரைப்படம் வந்தால் மக்கள் புரிந்து கொள்வார்கள். மும்மொழி கொள்கை என்று ஹிந்தியை திணிக்காமல் ஹிந்தியும் ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லுகிற பாரத பிரதமரின் அந்த அற்புதமான வழிகாட்டுதலை சிவகார்த்திகேயன் அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஹிந்தி மொழியை கட்டாயமாக்க வேண்டும் என்று தமிழர்கள் மீது அடக்குமுறை செய்த அயோக்கிய காங்கிரஸ் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக எதற்கெடுத்தாலும் தமிழ் வாழ்க, தமிழை நாங்கள் தான் காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடந்த காலத்தில் காங்கிரஸ் செய்த துரோகத்தை மறந்து 2026 அதே காங்கிரஸோடு கூட்டணியில் இன்றைக்கு திமுக இருக்கிறது என்றால் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று தமிழர்கள் மிகச்சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான படம் பராசக்தி. பராசக்தி அந்த திரைப்படம் வந்ததும் காங்கிரசினுடைய அராஜகத்தை, காங்கிரஸ் தமிழர்களை அடிமைத்தனமாக நடத்தியதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், பராசக்தி படத்தை எல்லோரும் போய் பாருங்க. காங்கிரசுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிறீங்க. ஸோ அங்கே நீங்கள் நாளைக்கு திடீர்னு ஒரு புது விதமான போராட்டம், அதாவது எரும மாட்டை கொண்டு போய் மனு கொடுக்கறது, அமைச்சர்கள்ட்ட மனு கொடுக்கறத பார்த்துருக்கோம், மற்றவங்கள்ட்ட கொடுக்கறத பார்த்துருக்கோம். அதே என்ன சார் எரும மாட்டை போய் மனு கொடுக்குறீங்க? ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஆர் காந்தி அவர்கள். அவர் இருக்கிற நேரத்தில் எல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறதுல இருந்து, அங்க இருக்கிற மண் வளத்தை, அங்க இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு ஆதரவு கொடுக்கறதுல இருந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்தா கொள்ளை. அங்க நீர் அத்தனையுமே நஞ்சாய் போயிருக்கிறது. அது மட்டுமல்லாம குரோமியம் கழிவுகள் அகற்றப்படாமல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள். இதை ஒவ்வொரு நகராட்சி இடத்துல, ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காந்தி அவர்களிடத்துல
திரும்ப திரும்ப கொண்டு போய் கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அப்ப நாங்க போராடி பார்த்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. குறைந்தபட்சம் போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஏரியில குப்பை இருக்குன்னா அந்த குப்பையை அள்ளணும்னு தோணல. ஹரிச்சந்திரனுடைய சிலை இருக்கிறது, அதை உடைத்து வைத்திருக்கிறார்கள். ஈமச்சடங்கு செய்யும்போது அங்கதான் இந்துக்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. அதை தீர்வு காணணும்னு சொல்றோம். அதை பத்தி அவர்கள் கவலை கொள்ளவே இல்லை. ஏன்னா இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுக்கு நம்பிக்கை, ஆன்மீகம் அதெல்லாம் பெருசா தெரியாது. இப்போ வேற வழி இல்லை. அமைச்சரிடத்தில் சொல்லி வேலை நடக்கல, அதிகாரிகளிடத்தில் சொல்லி வேலை நடக்கல. அதனால் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வாலாஜாப்பேட்டை நகராட்சியில நாங்க ஒரு எருமை மாட்டை கொண்டு வந்து அமைச்சரிடத்திலும் அதிகாரியிடத்திலும் சொல்லி கேட்காத நிலையில் எரும மாட்டுக்கிட்ட நாங்க மனு கொடுத்து, மாண்புமிகு எரும மாடு அவர்களை தாங்கள் தயவு செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை மனுவை கொடுக்க போறோம். எரும மாட்டு திட்டத்தில் அங்க இருக்கிற ஒவ்வொரு வார்டுல உள்ளவர்கள், ஒவ்வொரு பகுதியில் உள்ளவர்கள்லாம் தங்களுடைய கண்ணீரோடு எரும மாட்டுக்கிட்ட கொடுப்போம். எரும மாட்டுக்கிட்ட கொடுக்கறத வைத்தாவது சில எரும மாடுகளுக்கு புத்தி வருகிறதா என்பதை நாம பார்ப்போம். ஏன்னா 5 அறிவுள்ள எருமை மாட்டுக்கு கூட யார் ஓனரோ அவங்க கரெக்டா வைக்கோல் கொடுத்தா பால் கறந்து கொடுத்துருங்க. ஆனா 6 அறிவுள்ள சில அறிவுகட்ட ஜீவன்கள் அமைச்சர் பதவிகளோடு இருக்கிறார்கள், அல்லது அதிகாரிகளாக இருந்து கொண்டு அமைச்சர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் அடிமைத்தனமாக வேலை செய்கிறார்களே தவிர மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு வேலை செய்ய மறுக்கிறார்கள். அப்ப இதை நாங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் சொல்லுவதற்கு, மக்களுக்கு புரிய வைப்பதற்கு எருமை மாட்டு இடத்துல மனு கொடுக்கும் போராட்டம் நாங்கள் நடத்த போறோம். காவல்துறையினர் கடுமையான நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தடையை மீறி நடத்துவோம். கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை. உண்மையாகவே இந்த திமுக ஆட்சி செயலிழந்து போயிருக்கிறது. அதே போன்று ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி முழுமையாக திமுக ஆட்சியில் மக்களுடைய எந்த அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றவில்லை என்பதை இந்த எரும மாட்டுக்கிட்ட மனு கொடுக்கிற போராட்டத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு முழுமையாக நாம் கொண்டு போய் சேர்ப்போம். பட் இருந்தாலுமே ராணிப்பேட்டையிலேயே உங்களுக்கு சில எதிர்ப்புகள்லாம் வர ஆரம்பிக்குது. இஸ்லாமியர்கள் மூலியமாவே உங்களை எங்கேயுமே தொழுகு போட விடுறதில்ல, போனாலுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. ஸோ இதை எப்படி கையாளலாம்னு நினைக்கிறீங்க? அதான் நடந்துச்சுங்க. முதல்ல நான் தொழுகைக்கு போகும்போது ராணிப்பேட்டையினுடைய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்கள்லாம் புடைய சொல்ல ஒரு 100 பேர் கைது செஞ்சாங்க. எதுக்கு கைது செய்றீங்கன்னா, ஜமாத்து சொல்லிருச்சு, அதனால நாங்கள் கைது செய்கிறோம், உங்களை தொழுகைக்கு விட மாட்டோம்னு. நான் விடலை. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னு மக்கள் மன்றத்தில் போய் சொல்லி, பிறகு தமிழகத்தினுடைய ஐஜி ஜெனரல் அவரிடத்துல போய் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து, அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரிட்ட போய் நேரடியாக பேசி, இதெல்லாம் என்னங்க அநியாயம் நடக்குது, ஒரு என்னுடைய தொழுகை வழிபாட்டு முறையே தடுத்தா இதை விட கேவலமான ஒரு அரசு இருக்குமான்றதை நேரடியாக போய் பேசினேன். அப்போ அது பேசிய பிறகு அவர் டிஎஸ்பி என்ன சொன்னார்னா, ஆர்டிகல் 25ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, உங்களை மசூதியில் விட முடியாதுன்னாரு. அதே டிஎஸ்பி அடுத்த வாரம் அதே மசூதிக்கு போகும்போது பாதுகாப்புலாம் போட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அப்போ எங்க போச்சு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்? ஆர்டிகல் 25 மாத்திட்டாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்போ என்னன்னா, நம்மளை அடக்க பார்க்குறாங்க, நம்மளை கைது செய்து அச்சுறுத்த பார்க்குறாங்க. அந்த தடைகளை எல்லாம் உடைத்து விட்டு வேலூர் இப்ராஹிம் வெளியே வரும் பொழுது வேற வழி இல்லை. மக்கள் கேள்வி கேட்பான்ல, ஏப்பா ஒரு முஸ்லீம் தொழுகைக்கு போனா எப்படிப்பா நீ தடுப்ப, இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் என் பக்கம் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்போட போய் நான் அதே மசூதியில தொழுதுட்டு வரேன். ஏன் இதை முதல்ல உங்களால விட முடியல? அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அதே மாதிரி மேல் விசாரணை பகுதியில் என்ன பண்ணாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு 100 பேரை அடிப்படைவாதிகளை சேர்க்க வச்சு, திமுக காரன், எஸ்டிபிஐ காரன் இவனுங்களெல்லாம் நிற்க வைத்து, வேலூர் இப்ராஹிம் வரக்கூடாதுன்னா, எப்படா நீ நடுரோட்டில் சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லி இடைமறிப்ப, ரோட்ல உட்காந்து சாலை மறியல் செய்வேன், அவனை கைது செய்யணும். ஆனா வேகமா எங்களை கைது செஞ்சுட்டாங்க. என்னடா இது அநியாயமா இருக்குன்னு நான் விட மாட்டேன். நான் திரும்பி போனேன், மறுபடி கைது செஞ்சாங்க, மறுபடி மேல் விசாரம் போனேன், மறுபடி கைது செய்தார்கள். 4வது முறை மேல் விசாரத்துல நாங்கள் எதற்காக இந்த மக்களை சந்திக்க திரும்ப திரும்ப வரோம், இஸ்லாமியரிடத்தில் நாங்கள் என்ன சொல்ல விளைகிறோம் என்பதை ஒரு திருமுனை கூட்டம் நடத்த அனுமதி கொடுங்கன்னு. அடுத்த நாள் திருமுனை கூட்டம்னா முதல் நாள் 10 மணி வரைக்கும் இடம் கொடுக்கல. இதை தரன்றாங்க, அங்கன்றாங்க, தள்ளி வைக்கலான்றாங்க, ஒத்துக்கவே இல்லை. நீங்க கொடுக்கலாம், மீண்டும் வருவோம், மீண்டும் கைது செய்யுங்கன்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் திருமுனை கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. எந்த மேல் விசாரத்தில் அடிப்படைவாதிகள் தடுத்தார்களோ, எந்த மேல் விசாரத்துக்கு உள்ள நுழைய முடியாதுன்றார்களோ, அதே மேல் விசாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருமுனை கூட்டம், அது பொதுக்கூட்டம் மாதிரி மாறிடுச்சு. ஒவ்வொரு விஷயங்களையும் பாரத பிரதமர் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை, சிறுபான்மை மக்களுக்கு செய்த முன்னேற்றங்களை, அது மட்டுமல்லாமல் திமுக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவனுக்கும் செய்த துரோகங்களை பட்டியலிட்டு பேசிய பிறகு நான் பேச இஸ்லாமியர்களே அங்க உட்கார்ந்தாங்க. மேல் விசாரணை பகுதியில் உள்ளவங்க உட்காராங்க. அந்த ரோடே டிராபிக் ஜாம் ஆகி அத்தனை பேர் இஸ்லாமியர்கள் நின்று கேட்கிறாங்க, கை தட்டுறாங்க. அவங்க மகிழ்ச்சியை முகத்துல நான் பார்த்தேன். அப்போ ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மேல் விசாரம் என்பது 25,000 இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி இருக்கு. அதை காந்தி இவ்வளவு நாள் அச்சுறுத்தி வைத்திருந்தார். அந்த அச்சுறுத்தலை இன்றைக்கு உடைத்திருக்கிறோம். நாங்கள் அவரிடத்தில் அன்பை காட்டி மிகப்பெரிய வளர்ச்சியை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்ற நம்பிக்கையை விதைத்து மேல் விசாரத்தின் பெரும்பான்மை இஸ்லாமிய வாக்குகளை இந்த முறை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும்.
அங்கு தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்தால் தாமரை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் வெற்றியை 2026 பதிவு செய்யும். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபார் நம்ம ஒத்துக்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.